ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நைட்டு என்ன சட்னி வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். நான் பாருங்கள், இன்றைக்கி பூண்டு சட்னி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முழு தக்காளியை இது மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். வதக்கி வச்சுட்டு வரமிளகாயும் இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகி போயிடாமல் கரெக்டான பதத்தில் நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுருங்க. இதோட வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கங்க. ரொம்ப பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும். ஒரு 2 பூண்டு சேர்த்துக்கங்க. இவ்வளோ வெங்காயத்துக்கு 2 பூண்டு போதும். நல்லா வதங்கினோன்னே வெங்காயம் தக்காளியும் அதோடு சேர்த்து ஒரு கிளறிக்கங்க. ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதோட ஒரு சொல புளியும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சுவையான பூண்டு சட்னி ரெடி. பூண்டு அதிகம் சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காட்டமாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.